ஒன்று இந்த ராஜ்யசபா சீட் வந்து பாஜகவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போகணும். காங்கிரஸ்க்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக போகவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ மக்களோட மனநிலை எப்படின்னா வந்து இந்த ஆம் ஆத்மியை விட்டு மறுபடியும் வந்து மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஓட் போடுற மனநிலைக்கு வந்துட்டாங்க. தனி பெரும்பான்மையை கொடுத்துட்டாங்க. இப்போ சர்வே படி பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கே வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கக்கூடிய மனநிலையில் வந்து மக்கள் வந்துட்டாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிக்கக்கூடாது. 2 காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் வந்து அங்கே வந்து ஆட்சி வந்து காங்கிரஸ் கையில் போயிடும் எங்கள் மாநிலத்தில். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பஞ்சாபில் மட்டும் 7 ராஜ்யசபா சீட் இருக்குது. 7 ராஜ்யசபா சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 7 சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2028 அது வந்து காலாவதி ஆகுது. அப்போது 28 வந்து புது ராஜ்யசபா எம்பிஸ் வந்து வருவாங்க. இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒன்று இந்த ராஜ்யசபா சீட் வந்து பாஜகவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போகணும். காங்கிரஸ்க்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக போகவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து ஒரு பெரிய சீக்ரெட் அடங்கியிருக்கு. என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து அப்பர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து 245 சீட்டுன்றது இந்த ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ், அதாவது வந்து பாஜகவோட அலையன்ஸ் கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா 134 ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க. 103 மெம்பர்ஸ் பாஜக கூட்டணி வந்து மீதி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து 134 மெம்பர்ஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி, அதாவது வந்து நம்ம இந்தியா அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 79 மெம்பர்ஸ் இருக்காங்க ராஜ்யசபாவில் உறுப்பினர்கள். அப்போது இதில் வந்து 27 உறுப்பினர்கள் வந்து காங்கிரஸோட உறுப்பினர்கள், மற்றவங்கலாம் இந்தியா கூட்டணி, அதாவது வந்து திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து 79 உறுப்பினர்கள் இருக்காங்க. மீதி வந்து 30 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோட YSRCP, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் வந்து பிஆர்எஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில கட்சிகள் இருக்குது, அவங்களாம் சேர்ந்து வந்து ஒரு 30 சீட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராஜ்யசபாவோட சீட்ஸ் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து பாஜக வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்னென்ன மாற்றங்கள்? 1 இந்தியா, 1 நேஷன், 1 எலெக்ஷன். அப்புறம் டீலிமிட்டேஷனில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த மாதிரி நிறையா வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா அரசியல் அமைப்புலேயே வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும், பெரிய பெரிய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பொதுவாக எப்படி பில் பாஸ் ஆகும்? ஒரு ஆர்டினரி பில்லு, ஃபைனான்ஷியல் பில்லு, வேறு ஏதாவது பில்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறாங்க இதில் அப்படின்னா பார்லிமெண்ட்டில், லோக்சபாவில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வேணும், அப்புறம் ராஜ்யசபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி வேணும். சிம்பிள் மெஜாரிட்டின்றது என்ன? ஒரு 245 மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து ஒரு பில்லை வந்து ராஜ்யசபாவில் வைக்க போகிறாங்கன்னா அந்த ராஜ்யசபாவில் வைக்கிற அன்னைக்கு ஒரு 150 பேர் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த 150 பேரில் 50% மேலே உள்ளவங்க வந்து ஓட் போட்டாலே போதும். அப்போ எவ்வளோ? 75ன்றது 50%, 76 பேர் போட்டால் அந்த பில்லு பாஸ் ஆயிரும். இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. பட் இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சி இன் டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன்றது தொகுதி மறு அமைப்பு அப்படின்றது சொல்கிறோம். என்ன அப்படின்னா இப்போ 543 தொகுதிகள் வந்து லோக்சபாவில் இருக்குது. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2மே தேவை. அப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்னது? இப்போ வந்து எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறாங்களோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது எவ்வளோ பேர் வந்தாலும் வரலனாலும் இந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த் என்ன? 245. அப்போ அதுக்கு பாதி எவ்வளோ? 123. அப்போ 123 votes வந்து வரணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 123 vote ஒன்று அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது என்னென்னா 2/3 ஆஃப் தி ஹவுஸ் வந்து ஓட் பண்ணணும். 2/3 ஆஃப் தி ப்ரெசென்ட் மெம்பர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து 245 மெம்பர்ஸ் இல்லை 240 மெம்பர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ 2 பங்குன்றது எவ்வளோ? 160 பேர் வந்து ஓட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னேன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் 245ல் 123 50% வாங்கி ஆகணும். அப்புறம் அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 240 மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் 3ல் 2 பங்கு எவ்வளோ?
160 160 பேர் வந்து எஸ்ன்னு சொல்லணும். சொன்னா தான் அந்த பில் வந்து ராஜ்யசபால பாஸ் ஆகும். அப்ப இங்க எங்க நெருக்கடி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள்ட்ட 2/3 அந்த மெம்பர்ஸ் வந்து பாஜகட்ட இல்ல. 134 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணிட்ட இருக்கா 1/3 1/3 காங்கிரஸ்ட்ட இல்ல. காங்கிரஸ்ட்ட எவ்வளோ இருக்குன்னா 79 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ காங்கிரஸ்க்கு 1/3க்கு எவ்வளோ தேவை? 82. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி வந்து 79 நம்பர் இருக்கு. காங்கிரஸ் எந்த காரணத்த கொண்டும் அந்த 82 நம்பர வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ பஞ்சாப் எலக்ஷன்ல காங்கிரஸ் வந்து அதிகபட்சம் ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு 4 ராஜ்யசபா கிடைச்சிட்டாலும், கண்டிப்பா வந்து காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் இன் காங்கிரஸ்னா, காங்கிரஸ் கூட்டணியோட ஸ்ட்ரென்த் ராஜ்யசபால கண்டிப்பா 1/3 ஆயிரும். அதாவது 3ல 1 பங்காயிரும். அப்ப என்ன ஆகும்னா, எந்த ஒரு காலகட்டத்திலயுமே வந்து ராஜ்யசபால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாஜக பண்ணவே முடியாது. அப்போ இந்த அரசியல் வந்து இது பின்னாடி பண்ற அரசியல் பார்த்தீங்களா? அதாவது வந்து ஒரு கேஜ்ரிவால் என்ற ஒரு நபர வந்து கைது செய்தது. அது மூலமா வந்து ஒரு 2 பேர வந்து 2 எலக்ஷன்ல ஜெயிச்சது. அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ஷன்ல வந்து அவர் நல்லவர் அப்படின்னு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எலக்ஷன்ல அவரை ஜெயிக்க வைக்கிறது. அவரை ஜெயிக்க வைக்கிறது மூலமா காங்கிரஸை வந்து வீக் ஆக்குறது இதெல்லாம் பண்றாங்க. இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சி இன் டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து இதுல இருக்குது. இதுல நம்ம இந்தியாவில் இருக்குது லோக்சபால. சரிங்களா? அப்போ லோக்சபால சவுத் இந்தியா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 23% ஷேர். 23% அதாவது டோட்டல் 543ல 23% ஷேர். அப்போ 543 23% ஷேர் போட்டுட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 120 சீட்ஸ் வந்து நம்மட்ட இருக்கு. இப்போ தொகுதிகள வந்து 540லேருந்து 800 900 அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜனத்தொகையின் அடிப்படையில தான் வந்து ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் குடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் மாநிலங்கள் ரொம்ப பொறுப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு 1952ல பர்த் கண்ட்ரோல் அதாவது வந்து ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சி பண்ணும்போது 1970ல கேரளா, 1980ல தமிழ்நாடு, 1990ல வந்து ஆந்திரான்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லிட்டு ஜனத்தொகையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணதுனால நம்ம இப்போ ஜனத்தொகை குறைஞ்சிருக்கோம். குறைஞ்சதுனால இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் நடக்கும்போது நம்ம 23% இருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளோட வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து 19%க்கும் குறைவா போயிடும். அப்போ அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர அங்கீகாரம் குறைஞ்சிரும். 1 2வது வந்து நமக்கு வோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்மளோட வோட் வந்து பெருசா வந்து சென்ட்ரல் எலக்ஷன் வந்து பாதிக்காது. இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது நார்த் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா இருக்கு இல்லையா? இந்த இந்த மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அங்க வர வோட்டே வந்து பாஜகவுக்கு போதுமான அளவுக்கு ஓட்டா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். அப்போ நம்ம வந்து ஜனத்தொகையை வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருந்து நம்ம ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற பரிசா இது. அப்போ மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்ச்சிகள், எந்த மாதிரி நயவஞ்சகமான ஒரு ஐடியாஸை வந்து பயன்படுத்தி ஜனநாயக நாட்டில் வந்து கேஜ்ரிவால் மட்டும் அரெஸ்ட் பண்ணப்படலை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, யாருக்கோ வந்து சென்சார் போர்டில் வந்து மெம்பருக்கு வந்து காய்ச்சலாம், அதனால வந்து அவர் மார்ச் 17க்கு தள்ளி வச்சிட்டாங்களாம். திடீர்னு வந்து சிபிஐ வந்து கேஸ் வந்து விஜய் கேஸுக்கு விசாரணைக்கு நாளை கூப்பிட்டுட்டாங்க. இவ்வளோ நாள் கூப்பிடவே இல்லை. அவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்கன்னா விஜய் கூட காங்கிரஸ் போய் கூட்டணி சேர்ந்துடும். அப்போ வந்து காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் 2 பேருக்குமே வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் தலித் ஓட்ஸாக இருக்கிறதுனால திமுக வந்து காங்கிரஸ் வந்து ஓட்டுகளை பிரித்து கொண்டு போயிடும். அதே மாதிரி முதல் முறை வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு ஓட் போட்டாங்கன்னா டிஎம்கே வீக் ஆயிரும். காங்கிரஸ் விஜய் கூட்டணியும் வந்து சீட்ஸ் ஜெயிக்காது. அப்போ இது எல்லாமே வந்து எப்படின்னா வந்து பாஜகவுக்கு சாதகமாக ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக ஆயிரும் அப்படின்னு நினச்சாங்க. இதெல்லாம் நடக்கலை அப்படின்றதுனால இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, பவன் கல்யாண் நம்ம ஆந்திர பிரதேஷோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சரை நடிகரை வந்து அவர் அனுப்பி விஜய் கூட பேசி எப்படியாவது வந்து இந்த இது பண்ணுங்க, அவரை உள்ளே கொண்டு வாங்க என்டிஏக்குள்ள அப்படின்றாங்க. ஒரு பக்கம் இவரை வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க, இன்னொரு பக்கம் அவரை வந்து அங்கே பிளாக்மெயில் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ மக்களாகிய நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பாஜக அரசு வந்து எப்படிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி அதாவது வந்து 42% மேல வந்து எம்எல்ஏஸ், எம்பிஸ் வந்து பாஜகல இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான். எந்த அளவுக்கு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பயன்படுத்தி அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க.
வர இருக்க எலெக்ஷனில் தான் வந்து நம்ம வந்து இந்த பேசின விஷயங்கள்லாம் வந்து இந்த அதே டைரெக்ஷனில் போகுதா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். இந்த காணொலியை பார்த்துருக்க நேர்கள் உங்களோட மேலான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.